السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله தூணின்றி வான் படைத்து துணையின்றி ஆட்சி வருகின்ற தூயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சமாதானமும் சாந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்நாளின் அடிச்சுவடுகளை அடிப்பிரடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் மற்றும் குறிப்பாக இந்த காண இல்லையில் கேட்டுக்கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்ல அடியார்கள் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய ரஹ்மத்தினுடைய முதல் பத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த முதல் பத்தினுடைய அனைத்து ரஹமத்துகளையும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அறிவுரிவானாக. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ரமலானுடைய தொடர் தலைப்பாக இஸ்லாத்தின் போர்களும் போராளிகளும் என்ற தலைப்பிலே இஸ்லாத்தில் கிட்டத்தட்ட 28 போர்கள் நடந்திருக்கின்றது. அந்த 28 போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை போர்களில் கலந்திருக்கின்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையால் யாரையாவது கொலை செய்திருக்கிறார்களா என்பதாக பார்த்தால், என்னால் இன்னைக்கு பெரும்பாலும் சில சஹாபிகளை பற்றி தான் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை போரில் கலந்துட்டாங்க, அதுல எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் கையாலே கொண்டிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு இன்றைக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. அதை இன்றைய காலவெளியில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மக்கா குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக வதை செய்கின்றார்கள், கொடுமை செய்கின்றார்கள், எங்கு சென்றாலும் கேவலப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சகிப்புத்தன்மையோடு பொறுமையை கையாளுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் கேவலப்படுத்திய ஒருவனில் மிகவும் அதிகமாக ஒருத்தவன் கேவலப்படுத்தினான். அது யாருன்னா உபய் இப்னு ஹலஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளிலேயே மிக கடுமையான எதிரியாக இருந்தவன் இந்த உபய் இப்னு ஹலஃப். எந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்கின்றான். முஹம்மதை என்னுடைய கையாலே கொள்வேன் என்பதாக சபதமிட்ட மிகப்பெரிய ஷைத்தான் இந்த உபய் இப்னு ஹலஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அவருடைய காது கெட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எரிகின்ற தீயிலே எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. ஏற்கனவே மக்காவில் இருக்கும் பொழுது தன்னை அதிகமாக கொடுமை செய்த இந்த உபய் இப்னு ஹலஃபின் மீது அவன் சொல்லிய இந்த கொலை செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கேட்டியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ என்ன கொலை செய்யறது, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவனை கொலை செய்தே தீருவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு ஏற்றவாறு தக்க சமயமாக உஹது போர்க்களத்திலே அவர் இருவரும் சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உபய் இப்னு ஹலஃப் தேடி வருகின்றான். முஹம்மது எங்கே இருக்கின்றார், முஹம்மது எங்கே இருக்கின்றார், லா நஜவுத்து இன் நஜா, அவர் தப்பித்துக் கொண்டால், அவர் பிழைத்துக் கொண்டால் நான் பிழைத்துக் கொள்ள முடியாது என்பதாக சொல்லி அலையறை வண்ணமாக போர்க்களத்திலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருமாக தேடி வருகின்றார். கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்கின்றார். என்றால் முஸ்அப் இப்னு உமைர் உஹது போரிலே கொல்லப்பட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொல்லப்பட்டார் என்பதாக வதந்தி கிளம்புகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாடையை ஒத்தவர்களாக இருந்ததனால் அங்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. பிறகு அந்த குழப்பம் தெரிந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உபய் இப்னு ஹலஃப் அடையாளம் கொண்டு விடுகின்றான். முஹம்மது நபியை நோக்கி வருகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், எங்களில் யாராவது ஒரு ஆளு அவரை போய் அவர்கிட்ட நாங்கள் போர் செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வேண்டாம், நீங்கள் இருங்கள், அவன் எனக்கு அருகில் வரட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி முன்னோக்கி வேகமாக விரைந்து வருகின்றான் உபய் இப்னு ஹலஃப். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த சஹாபியிடம் சிறிய ஈட்டியை வாங்குகின்றார்கள். அவன் உபய் இப்னு ஹலஃப் அணிந்திருந்த கவச ஆடைக்கும் அவன் அணிந்திருந்த தலைக்கவசத்துக்கும் இடையே தெரிகின்ற அவனுடைய கழுத்து பகுதிக்கு நேராக குறிப்பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈட்டியை எறிகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த ஈட்டி அவனுடைய கழுத்திற்கு அருகிலே சென்று உராய்ந்து சென்று விடுகின்றது. அதனுடைய வலியால் ஏற்பட்ட காயம் என்றால்
சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய வலி மிக கடுமையாக இருந்தது. அவன் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுகின்றான், அலறி அடித்து ஓடுகின்றான். மறுபடியும் ஒட்டகத்துக்கு மேல உட்கார பாக்குறாரு. ஆனா அவனால உட்கார சக்தி பெறல. அவன் மக்கத்து குறைஷிட்ட வேகமா ஓடோடி போறான். ஓடி போய் மக்கத்து குறைஷிட்ட அல்லாஹ் சத்தியமாக முகம்மது என்னை கொன்று விட்டார்னு மக்கத்து குறைஷிகளுக்கு முன்னாடி சத்தம் போட்டு அலறான். அப்பொழுது அங்க மக்கத்து குறைஷியோட தலைவர்கள் எல்லாம் அல்லாஹ் மீது சத்தியமாக நீ பயந்து விட்டாய் கேலி கிண்டல் நக்கல் செய்யறாங்க. அப்பொழுது உபய் இப்னு ஹலப் சொல்றான், எனக்கு இருக்கின்ற இந்த வலி இந்த நகரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இந்நேரத்தில் அனைவரும் வஃபாத்தாகி இருப்பார்கள் என்பதாக உபய் இப்னு ஹலப் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழும் காலத்தில் என்னென்னவெல்லாம் துன்பம் இவனால் அனுபவித்தார்களோ அதை விட அதிக வலியை அவருடைய மரண நேரத்தில் அனுபவித்து அல்லாஹ் சாதாரணமாக ஒத்தாக்கவில்லை. சிறிய காயமாக இருந்தாலும் அதனுடைய வலி பயங்கரமாக இருந்ததனால் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கொடுத்தானோ அதை விட அதிக வலியை அனுபவித்து அவன் அங்கே மக்காவினுடைய வீதியிலே மரணம் அடைந்து விடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் கலந்து கொண்ட மொத்த போர்கள், அவர்கள் தலைமை தாங்கி நடாத்தி தந்த மொத்த போர்கள் 19 போர்கள். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொன்ற ஒரே ஒரு ஆள் இந்த ஷைத்தான் உபய் இப்னு ஹலப் மட்டும்தான் என்பதை தெரிந்து கொள்வோம். பெரும்பான்மையான மக்களுக்கு இதை போன்ற செய்திகள் தெரிவதில்லை. இஸ்லாத்திலே எத்தனை போர்கள் நடந்தது, இன்ஷா அல்லாஹ் அதில் எத்தனை மக்கள் கலந்து கொண்டார்கள், அதில் கலந்து கொண்ட மக்கள் எப்படியெல்லாம் பங்காற்றினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நாம போட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் தவறாமல் இந்த வீடியோக்களை பார்த்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் செய்து இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமினுடைய வரலாற்றை அறிந்து அதன்படி செயல்பட அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.